வணக்கம். இன்றைக்கி நம்ம தயிர் இட்லி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 3 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். 3 இட்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். தேவையான தயிர், கறிவேப்பிலை, உப்பு, பச்சை மிளகாய், ஒரு பாதி மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெருங்காயத்தூள் தேவையான அளவு. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். கடுகு போட்டுன்னு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்குவோம். கறிவேப்பிலை கிள்ளி போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுக்குவோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். இது நல்லா வணங்கி வரட்டும். இப்போ வணக்கிறதெல்லாம் ஒரு கிண்ணியில் கொட்டி வச்சுருக்கேன். இதில் நம்ம உப்பு கலந்துக்குவோம். நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு கலந்துக்குவோம். ஏன்னா இட்லியே உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக கலந்தால் போதும். தயிரெல்லாம் சூட் பண்ண வேண்டியதில்லை. இதுங்க இப்போ இதை இட்லியில் எடுத்து கலந்துக்குவோம். இது அப்படியே இட்லியில் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி மீதி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ தயிரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், இட்லியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கும். இது அப்படியே எடுத்து ஸ்பூன் எடுத்து பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. தயிர் இட்லி ரெடி. இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிங்க.